ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகன உற்பத்தியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், அங்கு எவ்வளவு கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த கார் உற்பத்தி ஆலை இங்கு நிறுவப்படுகிறது? விவரங்கள் என்ன? பணப்பாக்கம் பகுதியில் சுமார் 1400 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் மையமானது அமைக்கப்பட்டது. இதில் 470 ஏக்கர் பரப்பளவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனமானது சுமார் 9000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீடு செய்து இந்த பகுதியில் ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் இருக்கக்கூடிய உயர் ரக கார்களை தயாரிக்கும் ஆலையானது தற்போது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். கிட்டத்தட்ட 16 மாதங்களில் இந்த பணிகள் தற்போது நிறைவடைந்து இந்த உற்பத்தி ஆலையானது தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது இந்த உற்பத்தி ஆலை துவங்குவதற்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது துவக்கி வைத்து இங்கு இருக்கக்கூடிய கார்களை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்ந்து இந்த சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இந்த நிறுவனம் வந்ததற்காக சுமார் 5000 பேருக்கு நேரடியாகவும் 10,000க்கும் அதிகமானவர்களுக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் வழங்க ஏற்பாடுகள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆலை நிர்வாகம் தரப்பில் விரைவாக இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மேலும் கூடுதலாக இருக்கக்கூடிய கார்களை உற்பத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. வருடம் ஒன்றுக்கு 2 லட்சம் கார்களை உற்பத்தி செய்து வெளியிடவும் இந்த நிறுவனம் வெளியிட இருப்பதாக தகவல்களானது வெளியாகியுள்ளது. இந்த கார் உற்பத்தி ஆலை இங்கு தொடங்கப்படுவதன் மூலமாக எவ்வளவு பேருக்கு பணி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? இப்போ முதலமைச்சரிடம் அங்க இருக்கக்கூடிய அந்த திட்ட விவரங்களை எல்லாம் விளக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி அமைய போகிறது இந்த தொழிற்சாலைகள்? அதாவது பணப்பாக்கம் பகுதியில் 470 ஏக்கர் பரப்பில் பிரம்மாண்டமாக இந்த டாடா நிறுவனத்தின் சார்பில் இந்த தொழிற்சாலையானது அமைய இருக்கிறது. இந்த டாடா நிறுவன தொழிற்சாலையானது ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் எனக்கூடிய விலை உயர்ந்த சொகுசு கார்களை தயாரிக்கக்கூடிய ஆலையாக இது கருதப்படுகிறது. இந்த ஆலையில் தற்போது இந்த முதற்கட்டமாக துவங்கப்பட்ட பணிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என முதற்கட்ட தகவலாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இன்னும் பல பணிகளானது மேற்கொள்ள டாடா நிறுவனம் தரப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆலை முழுமை பெற்று அடைந்தால் சுமார் 50,000 பேருக்கு இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைக்க ஒரு ஏற்பாடு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து வருடம் ஒன்றுக்கு 2 லட்சத்திற்கு அதிகமான கார்களை இங்கு உற்பத்தி செய்து இங்கிருந்து வெளியேற்றம் விற்பனைக்கு கொண்டு செல்லவும் டாடா நிறுவனம் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதலமைச்சர் அந்த உற்பத்தியை தொடங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ உலகம் முழுக்கவே இந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் கார்களுக்கான மதிப்பு என்பது அதிகம். அது தமிழ்நாட்டில் குறிப்பாக ராணிப்பேட்டையில் அதனுடைய உற்பத்தி தொடங்குவது அங்கே எவ்வளவு சிறப்பாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் எனக்கூடிய இந்த கார்களானது மிக விலை உயர்ந்த சொகுசு கார்களாக கருதப்படுகிறது. மிகவும் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய டாடா நிறுவனம் தற்போது முதல் கட்டமாக தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த தொழிற்சாலையானது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலை மூலமாக மேலும் பல்வேறு விதமான தொழிற்சாலைகள், அதாவது டாடா குழுமத்தை சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகள் இன்னும் அதிக அளவில் இந்த பகுதியில் அமைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் உற்பத்தியாகக்கூடிய இந்த கார்களானது மிகவும் பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பயணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக டாடா நிறுவனம் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாகவும் இந்த நிறுவனமானது அமைய இருக்கிறது. மேலும் குறிப்பாக சிறு குறு தொழில்கள், அதாவது டாடா நிறுவனத்தை சார்ந்த சிறு தொழிற்சாலைகளும் அமைய வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அங்கு எத்தனை அலகுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கார்த்திக்? இப்ப இந்த 2 சொகுசு கார்கள் தயாரிப்புல எவ்வளவு அலகுகள் அமைக்கப்பட்டிருக்கு? இப்போ முதலமைச்சர் அதையெல்லாம் பார்வையிடுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. எங்கெங்க எப்படி இந்த அலகுகள் அமைக்கப்பட்டிருக்கு? அதாவது டாடா நிறுவனம் தரப்பில் தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆலையானது துவங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போது முதல் கட்ட அலகு தான் தற்போது இந்த நிறுவனம் ஆலையானது துவங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கார் உற்பத்தி, அதாவது ஒட்டுமொத்தமாக அசம்பிள் பார்ட் எனக்கூடிய உற்பத்தி மையம் தான் இந்த இடத்துல துவங்கிருக்காங்க. முதல் கட்டமாக மொத்தமாக ஒட்டுமொத்தமாக 4 to 5 அலகுகள் இந்த பகுதியில் துவங்க வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இடங்கள் தேவைப்பட்டாலும் இதே பகுதியில் அமைக்கவும் அதிகாரி தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாடா நிறுவன அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டுக்கு எவ்வளவு கார்களை உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது? உள்ளபடியே இந்தியாவிலேயே உற்பத்தி துறையில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இன்னைக்கு புகழ்பெற்ற இந்த சொகுசு கார்களும் தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட இருக்கிறது. ஆண்டுக்கு எவ்வளவு கார்கள் சுமாரா உற்பத்தி செய்யப்படும்ங்கிற திட்டம் இருக்கு?
கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த டாடா நிறுவனம் தரப்பில் இப்ப பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலையில் ஜாக்வார் லேண்ட் குரூசர் கூடிய விலை உயர்ந்த சொகுசு கார்களானது தயாரிக்கப்படுகிறது. ஆண்டு ஒன்றுக்கு 2,00,000க்கும் அதிகமான கார்கள் வந்து இங்க தயாரிக்கப்படும் எனவும், இங்கிருந்து தயாரிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து தமிழகத்தில் தற்போது தொழில்துறையானது மிகவும் முன்னோடித்தனமாக காணப்படுகிறது. இதில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு தற்போது இந்த டாடா நிறுவனம் வந்திருப்பது மிகப்பெரிய வரமாக எதிர்பார்க்கின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள். மேலும் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இந்த ஆலை செயல்பட்டு வரும்போது மேலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என குறிப்பிடப்படுகிறது. தமிழகத்தின் 50வது தொழில்பேட்டையாக தற்போது இந்த ராணிப்பேட்டையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். தொடர்ந்து முதலமைச்சர் புதிதாக உற்பத்தியை தொடங்கி இருக்கக்கூடிய டாடா ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் கார்களினுடைய அந்த உற்பத்தி ஆலையை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்ட தேர்வில் மாணவிகளும் இடம்பெற்றுள்ளனர். தேர்வு செய்யப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு டாடா மோட்டார்ஸ் குஜராத் ஆலையில் தொழிற்பயிற்சி, பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி அமைப்பு தொடர்பான பயிற்சி, புனேவில் உள்ள JLR வாகன உற்பத்தி ஆலையில் வேலைக்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சியை முடித்த பிறகு பயிற்சியாளர்கள் தமிழ்நாடு திரும்பியிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் பணப்பாக்கம் புதிய ஆலையில் பணியாற்றும் வகையில் திறமையான நிபுணர்களாக உருவாகியுள்ளனர். நம்பிக்கை, உழைப்பு மற்றும் நல் வழிகாட்டுதலால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பயிற்சி பெற்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் லக்ஷயா திட்டத்தின் பெருமை மிக்க தூதர்களாக இருக்கிறார்கள். உலக தரம் வாய்ந்த கார்களை உற்பத்தி செய்ய தயாராக இருக்கும் இந்த மாணவர்கள் மாநிலம் முழுவதும் பயிலும் ஏராளமான மாணவர்களுக்கு முன் மாதிரியாக இருக்கிறார்கள். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அரசு அலுவலர்களும் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். The primary objective of the Lakshya program is to shape India's future engineers through world-class training. In this aspirational journey, values such as commitment and perseverance provide participants with a new beginning, enabling them to turn their dreams into reality. It is noteworthy that over 80% of the selective students chosen through a rigorous multi-stage skill assessment process come from low-income families. Many of them are also first-generation diploma graduates. In the initial phase of selection, young women have also been included. All the selected technical professionals are from ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய இந்த லேண்ட் ரோவர் மற்றும் ஜாகுவார் உற்பத்தி ஆலையின் முதற்கட்ட அந்த பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்து உற்பத்தி ஆலையினுடைய அந்த அழகுகளை முதலமைச்சர் பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.